ஹலோ ஜெடிஸ் லெண்டல், என் ஃப்ரெண்டை நீ பண்ண வெப்சைட்டை ஷேர் பண்ணுறான்னு சொன்னான். என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உனக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி ஒரு டொமைனை வாங்குறது, எப்படி ஒரு வெப்சைட்டை போஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லித்தர போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஜேடிஸ் அண்ட் லென்டில்மேன், நான் கஷ்டப்பட்டு இந்த அழகான ஒரு சைட்டை எக்ஸ்கியூஸ் மீ இந்த அழகான சைட்டில் நீங்கள் என்ன தெரியும் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நோட் கிரியேட் பண்ணி அனுப்பலாம், இமேஜ் அட்டாச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி ஷேர் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டொமைன் வேணும். நம்ம எதில் தெரியுமா ஹோஸ்ட் பண்ண போகிறோம்? இந்த ஒன் அண்ட் ஒன்லி க்ளவுட்ஃபேர். நீங்கள் எல்லோரும் க்ளவுட்ஃபேரை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கேப்சா தருவாங்க க்ளவுட்ஃபேரு. அந்த க்ளவுட்ஃபேரில் தான் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி தான் என்னோடய சைட்டை நான் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணி டொமைனை வாங்கி டொமைனை செட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை பண்ணணுன்னா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கிட்டப்பில் நான் புஷ் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி கமெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், ரெபாசிட்டரி இம்போர்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் நேம், இஃப் ஐ எம் நாட் ராங், கிரியேட் அண்ட் டெப்ளாய். செட்டிங் அப் யுவர் ரெபாசிட்டரி, திஸ் மே டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ். இது டெப்ளாய் பண்ணுற டைம் உள்ள நம்ம ஒரு பேரை யோசிக்கணும் டொமைனுக்கு. என்னோடய ஹிஸ்ட்ரியை பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கலாம். How to buy a domain. GoDaddy, Chipstinger, Shopify.com. இவ்வளோ இருக்கே. வழக்கம் போல் நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேன்சியான நேம் ஒன்று சூஸ் பண்ணணும். .comல டொமைன் வாங்கணும். க்ளவுட்ஃபேர் ஒர்க்கர்ஸ் வாங்கின டொமைனை செட்டப் பண்ணணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அண்ட் நான் அதை கடைசியாக சொல்கிறேன், சீக்ரெட். க்ளவுட்ஃபேர்லேயே டொமைன் வாங்கலாம். ஸோ நம்ம இதிலே வாங்கிக்கலாம். இதில் தான் சீப்பாக இருக்கும். .com not available, not available, not available, not available, not available. நான் யோசித்த ஃபன்னியான டொமைன்ஸ்லாம் நாட் அவைலபிள். இதுக்கு மேலே நான் போகணுன்னா கெட்ட வரது தான் போடணும். சே இல்லைனா பேசாமல் என் சேனல் நேமே வாங்கிக்கவா? ஓகே, இதுதான் ஃபைனல். $10. $10 எவ்வளோ வருது? 902 rupees வருது. ஜிஎஸ்டிலாம் போக ஒரு 1000 ரூபா வந்துடும். கச்சாக். யூ சாரி, சம்திங் வென்ட் ராங் வித் தட். எனக்குன்னே வருவீங்களாடா. கோடாடி கொஞ்சம் ஃபேமஸ் தான் இந்தியாவில். கோடாடியில் பார்த்தீங்கன்னா 1500 வருது. இங்கே ₹1 போட்டிருக்கும்ல, அது என்ன பாருங்கள், 3 வருஷத்துக்கு வாங்கினா ஃபஸ்ட் இயர் மட்டும் ₹1 தருவாங்களாம். என்னங்க நியாயமா அது? ஆனால் அதுக்கடுத்து 4th இயர்லேருந்து உங்களுக்கு 1500 வாங்குவாங்க. நோ டொமைன் ப்ரொடெக்ஷன். ஓகே, நோ தேங்க்யூ. க்ளவுட்ஃபேரும் கோடாடியும் ஃபஸ்ட் இயருக்கு ஒரே அமௌண்ட்டு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் 1500 மாறுது, ₹500 எக்ஸ்ட்ரா. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இதில் டொமைன் வாங்கிட்டு க்ளவுட்ஃபேருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதே அமௌண்ட்டு நான் க்ளவுட்ஃபேருக்கு கட்டுவேன், கோடாடி கட்ட மாட்டேன். கச்சாக். ஜேடிஸ் அண்ட் லென்டில்மேன், ஒரு வழியாக நம்ம சேனல் பேரில் ஒரு டொமைன் வாங்கிட்டோம். ஃபேன்சி நேம் சூஸ் பண்ணியாச்சு. பை கவின் .comல தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த டொமைனை வந்து க்ளவுட்ஃபேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எனக்கு ஒரு வியர்டான தாட் இருக்குது. இப்போ தான் டொமைன் வாங்கினேன். இதில் இப்போ பை கவின் .com போட்டால் வருமா? இங்கே பாரியா, நாட் அவைலபிள் வந்துருச்சு. பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளவுட்ஃபேரில் நம்ம டொமைனை ஆட் பண்ணணும். பை கவின் .com ஃப்ரீ அண்ட் ப்ரோ. ஃப்ரீ நேம் சர்வருங்கிற இடத்துல போய்ட்டு இது 2 நம்ம ஆட் பண்ணணுமாம்மா. பேஸ்ட், கண்டினியூ. சக்ஸஸ், யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து கண்டினியூ கொடுக்கலாம். செக் நேம் சர்வர்ஸ் நவ். க்ளவுட்ஃபேர் வில் செக் த நேம் சர்வர்ஸ் பை kavin.com. ப்ளீஸ் வெயிட் அ ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் அன் அப்டேட். ஓகே, நம்ம ஒர்க்கர் என்ன கதியில் இருக்குது பார்ப்போம். டிப்ளாய்மெண்ட் ஃபெயில்டு. ஏன் ஃபெயில் ஆனா? மிஸ்ஸிங் என்ட்ரி பாயிண்ட் டு ஒர்க்கர் ஸ்கிரிப்ட் ஆர் அசட் டைரக்டரி. நான் கண்டுபிடிச்சேன் என்ன பிரச்சனைன்னு. இந்த ஃபைல் வந்து நான் கிட் இக்னோர் கொடுத்துட்டேன். நான் போயிட்டு இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன் டக்குன்னு. ஓகே, இங்கே வருவோம். ஜென்ரேட் சேஞ்சஸ். இதுவே வந்து கவின் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணிடும். கமிட்.
சிங்க் சேஞ்சஸ் அண்ட் டன். இஃப் ஐ எம் நாட் ராங், நம்ம புஷ் பண்ணது வந்து இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த டைம் வந்துடும். ஓகே, எனக்கு மெயில் வந்துருச்சு. க்ளவுட்ஃபேரில் வந்து bykavin.com ஆக்டிவ் ஆகிடுச்சு. க்ளவுட்ஃபேர் ஒர்க்கர் செட்டிங்ஸில் வந்து கஸ்டம் டொமைன் மட்டும் செட் பண்ணால் we are done. செட்டிங்ஸ் அவங்களே ஆல்ரெடி ஒரு டொமைன் கொடுத்துருப்பாங்க. ரன் ஆகுதான்னு பார்ப்போமா. இப்போயே நான் வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு க்ரியேட் நோட் கொடுத்தேன்னா க்ரியேட் ஆகி எனக்கு லிங்க் வந்துடுச்சு. இந்த லிங்க்குள்ளே நான் போய் பார்த்தேன்னா இருக்குமா? இருக்குது. ஓகே, அப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ நான் டொமைனை மட்டும் செட் பண்ணிட்டேன்னா ஆல் செட். ஆட் கஸ்டம் டொமைன், டொமைன் நேம் bykavin.com, add domain, please delete the corresponding record in DNS setting or enter the domain and try again. ஓகே, ஏதோ DNS ரெக்கார்ட் நம்ம டெலிட் பண்ணுவோமா? பண்ணிக்கலாம். பேசாமல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். வாட்ஸ் த வேர்ஸ்ட் தட் குட் ஹேப்பன்? திரும்ப இங்கே வந்து ஆட் கஸ்டம் டொமைன் bykavin.com, add domain, voilà, bykavin.com இங்கே ஆட் ஆகிடுச்சு. இதை நான் முடிச்சிட்டோம். நர்ட். இப்போ bykavin.com போனோம்னா சைட் வந்துடுச்சு. எதுக்கு இதில் வந்து நீ பண்ணுற? நார்மலாக வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடலாமே அப்படின்னு நீ கேட்கலாம். சிம்பிள். நோட்டுக்கு என்னால் பாஸ்வேர்ட் போட முடியும். எக்ஸ்பைரேஷன் டிலே 1 மணி நேரத்தில் டெலிட்டாக வைக்க முடியும், 1 நாள் டெலிட்டாக வைக்க முடியும், கடைசி வரைக்கும் வைக்க முடியும், இல்லை 1 டைம் வைக்கலாம். பார்த்தோன்னே டெலிட் ஆகிடும். முக்கியமானது ஸ்லக்னா என்ன தெரியுமா? காசு கொடுன்னு ஒரு ஸ்லக் போட்டு மச்சான் ஒரு 1200 கொடுடா இந்த டொமைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிரியேட் நோட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. bykavin.com/காசு கொடுன்னு இருக்கா, இதுதான் ஸ்லக். காப்பி லிங்க் கொடுத்து என் ஃப்ரெண்டுக்கு இதை நான் அனுப்புனேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து இந்த பேஜ் 1 டைம் வியூன்னு காட்டும். உள்ளே போனோன்னா இந்த மெசேஜ் அவனுக்கு வரும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா வருமா? பேஜ் நாட் ஃபவுண்ட். இந்த வெப்சைட் நான் ஓப்பன் சோர்ஸாக தான் விட்டுருக்கேன். இந்த வெப்சைட்டோட ஸ்டோரி ஃபுல்லாக நான் வந்து ரீட்மியில் கொடுத்துருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர்ஸ் டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். AES256GCM என்கிரிப்ஷன் போட்டிருக்கா. இது என்னன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சைட்டை நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ என்கிரிப்டடாக இருக்கும்னா என்னாலேயே அது உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது. ஏதாவது கசகசன் இருக்கா, லிங்க் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். இவ்வளோ என்கிரிப்டடாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நோட்ஸில் நோட் பண்ணிடுவோம். டொமைன் டக்குன்னு அப்டேட் ஆகிடுச்சு. 5 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல.